வணக்கம். இது நான் ஸ்டாப் மார்னிங் பிரைம் டைம். வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக இன்று இரவு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய், மதுரையில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் நாளை தொடங்கி வைப்பு. மதுரை மண்டேலா நகரில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி. எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. எஸ்ஐஆர் பணிகளால் பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவை வெப் கேமரா மூலம் கண்காணிக்க உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் உறுதி. கோவையில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 6 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நாடு தழுவிய அளவில் 14 வயதான சிறுமிகளுக்கு இன்று முதல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி ராஜஸ்தானில் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வானில் வரும் செவ்வாய்க்கிழமை தோன்றுகிறது சந்திர கிரகணம். சென்னையில் மாலை 6:31 மணி முதல் 31 நிமிடங்களுக்கு பார்க்கலாம் என மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் தகவல். மதுரையில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம். சென்னையில் மெட்ரோ ரயில் மூலம் 9 நிமிடங்களில் கொண்டு செல்லப்பட்ட உடல் பாகங்கள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சந்தேகங்களை தீர்க்க சென்னை அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையை அமைத்தது அரசு தேர்வுகள் இயக்ககம். வரும் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை செயல்படும் என அறிவிப்பு. சமூக வலைதளங்களில் பரப்புரை மேற்கொள்வதை விட மக்களை நேரில் சந்தித்து பேசுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். திமுகவினருக்கு கோவையில் நடைபெற்ற திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. தேர்தல் முடிந்ததும் சர்க்கஸ் கூடாரம் போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பிரிந்துவிடும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர்தான் பழனிசாமி. சொல்லிக்கொள்ள சாதனைகள் இல்லாததால் ஜெயலலிதாவின் புகழை மோடி பாடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மோடியா லேடியா என்று ஜெயலலிதா கூறியதை மக்கள் மறக்கவில்லை என்றும் கருத்து. எந்த அம்மையா ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடுன வாக்குகளா வருமானு பார்க்கிறார். தமிழ்நாட்டில் பிரதமரின் வீடுகள் கட்டும் திட்டத்தில் 3 லட்சம் வீடுகள் கட்டப்படாததற்கு திமுக அரசே காரணம். நியூஸ் 18 குடும்பம் நடத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரது மனைவி சங்கீதா மனு. விஜயின் வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப நியாயமான ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என கோரிக்கை.
நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக மனைவி சங்கீதா குற்றச்சாட்டு. உறவை கைவிடுவதாக அளித்த உறுதிமொழியை விஜய் நிறைவேற்றவில்லை என்றும் மனுவில் தகவல். திமுக காங்கிரஸ் இடையே இன்று தொகுதி பங்கீடு பேச்சு. நீண்ட இழுபறிக்கு பிறகு நடைபெறும் நிலையில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற திமுக திட்டம். காங்கிரஸ் திட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தாய் கழகமான திமுகவில் இணைந்தது பெருமகிழ்ச்சி என ஓபிஎஸ் பேட்டி. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். அதிமுக அழிவு பாதையில் செல்கிறது, இனி எதிர்காலமே இல்லை என ஓபிஎஸ் கருத்து. திமுகவை எதிர்க்கும் சக்தி தமிழ்நாட்டில் இல்லை என உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச் செயலராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதால் இன்றைக்கு நினைத்துதான் இன்றைக்கு தளபதி பொறுப்பேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் ஓ பன்னீர்செல்வம். காரில் திமுக கொடியை பொருத்தியதுடன் சட்டைப்பையில் ஜெயலலிதாவின் படத்துக்கு பதிலாக மு க ஸ்டாலினின் படம் மாற்றம். பசுந்தோல் போர்த்தி நடத்திய நாடகம் அம்பலப்பட்டதால் திமுகவில் ஓபிஎஸ் இணைந்து விட்டார். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு எக்ஸ் பதிவு. ஓபிஎஸ்ஐ சேர்த்தது திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை எதிர்வினை. ஜெயலலிதா வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த கட்சியில் ஓபிஎஸ் இணைந்ததை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்றும் விமர்சனம். அதிமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவை வலுப்படுத்த உழைக்க உள்ளதாக உறுதி. ஆகவே அவருக்கு தகவல் தெரிவித்தோன்னே உடனே வாங்க தாராளமாக சேர்ந்துக்கங்கன்னு தாயுள்ளத்தோடு என்னை அழைத்து கழகத்தில் இணைத்து கொண்டார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு வரும் 7ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது மகளிர் சிறப்பு நீதிமன்றம். கச்சத்தீவு அந்தோனியார் கோயில் திருவிழா தொடக்கம். இரவு நேரத்தில் தேர்பவனி கோலாகலம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 23 பேரும் விடுவிப்பு. குற்றச்சாட்டு தொடர்பாக ஒரு சிறு ஆதாரத்தை கூட சிபிஐயால் நீதிமன்றத்தில் அளிக்க முடியவில்லை என்றும் நீதிபதி ஆதங்கம். நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். டெல்லியில் மீண்டும் தேர்தலை நடத்தி பாஜக 10 இடங்களுக்கு மேல் வென்றால் அரசியலை விட்டு விலகுவதாக சவால். அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சிறையில் இருந்த நாட்களை திருப்பி தர முடியுமா என கேள்வி. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனுஷ் சிறையில கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜக திரும்ப தர முடியுமா? ராஜஸ்தானில் இந்திய விமானப்படையினர் போர் பயிற்சி. வானை அலங்கரித்த ட்ரோன்களின் காட்சி. बहुत कम था, जमीन पर पहुंचना मुश्किल था, तब आसमान ने रास्ता दिखाया. डकोटा एयरक्राफ्ट्स एक के बाद एक उतरे. பேச்சுவார்த்தையின் போது திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்டதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் பதில்.
நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கம். மாம்பழ சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தை நாடியுள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றார் ராமதாஸ். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நாளை 234 தொகுதிகளிலும் தவேக செயல் வீரர்கள் கூட்டம் முழுநாள் நிகழ்வாக நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தீவிரம். 2ஆம் கட்ட பணியில் கலங்கரை விளக்கத்தில் இருந்து திருமயிலை வரை சுரங்கம் தோண்டும் பணியை நிறைவு செய்த பிளமிங்கோ இயந்திரம். முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹4.80 நிர்ணயம். நாமக்கல் முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவிப்பு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி பெருவிழா தேரோட்டம் கோலாகலம். அரோகரா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிலோ ₹4 வரையே தக்காளி விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை. சாலை ஓரங்களில் கொட்டிச் செல்லும் அவலம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழப்பு. கட்டுமான பணிக்காக தரைமட்ட தொட்டி அமைக்கப்பட்ட நிலையில் சோகம். ஓசூர் அருகே 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு. அஞ்சட்டி வட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தை திரும்ப பெற்றது NCERT. நீதித்துறை ஊழல் தொடர்பான பாடங்களுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து முடிவு. இமாச்சல பிரதேசத்தின் மணாலியில் மீண்டும் தொடங்கிய பனிப்பொழிவு. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கொல்கத்தாவில் மிதமான நிலநடுக்கம். பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியே வந்த மக்கள். அர்ஜென்டினாவில் தொழிலாளர் சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே இடதுசாரி அமைப்பினர் போராட்டம். தண்ணீரை பீச்சடித்து விரட்டியடித்த பாதுகாப்பு படையினர். உலகக்கோப்பை போட்டியை ஒட்டி கொல்கத்தாவுக்கு சென்றடைந்த இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் நாளை மோதல். ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 900 புள்ளிகளும் நிப்டி 200 புள்ளிகளும் சரிந்ததால் 5 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.6% அதிகரிக்க வாய்ப்பு. கடந்த நிதியாண்டில் 7.1% வளர்ச்சியடைந்த நிலையில் மத்திய புள்ளியியல் அமைச்சகம் கணிப்பு. திரைப்படங்களில் பேசுவதை தாண்டி அரசியல் பற்றி ஒன்றும் தெரியாது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் பதில். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நீ நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்லா நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன்.